வணக்கம் நேயர்களே. கொரியன் வித் சுதர்ஷன் இந்த யூடியூப்க்கு வந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாங்கள் வந்து இந்த சேனல் மூலமாக கொரியன் மொழியை சரளமாக கற்றுக்கிட்டு வரோம். அதே போல் இந்த சீரியஸ் மூலமாக நான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், கொரியன் மொழியை கற்றுக்கொள்வதோடு நாங்கள் கொரியன் கலாச்சாரத்தையும் கற்றுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால், எங்களுடைய கலாச்சாரத்திலேருந்து சில தொடர்புகள் இருந்தாலும் மாறுபட்ட கலாச்சார முறைகள் வந்து இந்த தென் கொரியாவில் இருக்குது. எனவே நாங்கள் வந்து கொரியன் மொழி மற்றும் கொரியன் கலாச்சாரம் இது ரெண்டையும் வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே இந்த கொரியன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதான அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து கொரியன் கலாச்சாரத்தை பற்றி அப்படின்னு சொன்னால், இன்சா ஏஜோல் அப்படின்னு சொல்றதான வணக்க முறைகள் அது வந்து எப்படி செய்கிறாங்க, அடுத்தவங்களை வந்து எப்படி உபசரிக்கிறாங்க, அதை பற்றி நான் இன்னொரு பேசிக் வீடியோவில் உங்களுக்கு தந்திருந்தேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், ஒரு நபர் கொரியாவில் பிறந்தான்னு சொன்னால், பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை கொண்டாடப்படுறதான பிறந்த நாள் வகைகள், பிரதானமாக கொண்டாடப்படுறதான பிறந்த நாள் வகைகள் அதை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படி கொண்டாடுறாங்க, அது எந்த முறையில் கொண்டாடுறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் தயாரிக்கிறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, என்ன மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, அதைத்தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்க, உங்களுக்கு முதலாவது இந்த இடத்துல இருக்குது ஒரு 4-5 விதமான பிறந்த நாள் வகைகள் தந்திருக்கிறேன். முதலாவது கொரியன் மொழியில பிறந்த நாளுக்கு செங்கில்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க, இந்த இடத்துல எழுதுறேன், செங்கில் செங்கில்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல பெரியவங்களா இருந்தா, எங்களுடைய வயது கூடுனவங்க இல்லாட்டி மதிப்புக்கு உரியவங்க அப்படியாக இருந்தா செங்ஷின்னு சொல்லி சொல்லுவோம். செங்ஷின் செங்கின் செங்ஷின் ரெண்டுமே பிறந்த நாளை தான் குறிக்கும். ஆனால் வயது கூடுனவர்களுக்கு, எங்களை விட பதவி கூடுனவங்களுக்கு நாங்கள் சொல்லுற வார்த்தை செங்ஷின்னு சொல்லி, சரிதானே? அதே போல இன்னும் உங்களுக்கு இதுல பிறந்த நாளை பற்றி சொல்ற நேரம் உங்களுக்கு ஞாபகம் வந்த இன்னொரு இதுதான் வயதுக்கு வந்து நாங்க கொரியன் மொழியில் நாயி என்று சொல்லுவோம். அதே போல வயது கூடுனவங்க இல்லாட்டி பெரியவங்க அவங்களுக்கு வந்து யொன்சேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே வந்து ஞாபகம் வைத்துக்கோங்க. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பாருங்க, முதலாவது இருக்கு பெகில். இந்த பெக்னு சொல்றது 100, இல்லுன்னு சொல்றது நாட்கள். 100 நாட்கள். ஒரு குழந்தை பிறந்து 100 நாட்கள் தாண்டின பிறகு அந்த குழந்தை ஹெல்தியா நல்லா பாதுகாப்பா எப்படி சரி இருந்துச்சு, தப்பிச்சு இருந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கு முதலாவது கொண்டாடுறது இந்த பெகில். இது ஏன் முக்கியமா கொண்டாடுறோம்னு சொன்னா, அந்த காலத்துல கொரியாவில் வந்து கடும் குளிர் வந்து இப்பயுமே இருக்குது. ஆனா இந்த காலத்துல வந்து எல்லா தொழில்நுட்ப வசதிகளும் இருக்கிறனால வீடு வசதிகள் எல்லாமே குளிர் உள்ளுக்கு விளங்காத அளவுக்கு செய்யறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. எனவே அந்த குளிர்காலத்தில் பிறக்கிற குழந்தைகள் விரைவில் வந்து மரணத்துக்கு உட்படுகிறது. அதனால அந்த குளிரெல்லாம் தாண்டி, தடைகள்லாம் தாண்டி ஒரு குழந்தை தப்பிச்சு வந்துருச்சுன்னு சொன்னா, அது சந்தோஷமா 100 நாள் கடந்ததாக கருதி இந்த 100 நாட்கள் இந்த பெகில வந்து கொரியாவில் வந்து கொண்டாடிக்கிறாங்க. எனவே அதுதான் வந்து இன்னுமே தொடர்ந்து கையாளப்பட்டு இல்லாட்டி தொடர்ந்து இன்னும் முன்னுக்கு கொண்டு போகப்பட்டு வருது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தொல் இல்லாட்டி தொல் தஞ்சி சொல்லி ஒரு பிறந்த நாள் இருக்குது. தொல்லுன்னு சொன்னா முதலாவது பிறந்த நாள், அதுக்கு கொரியன் மொழியில தொல்லுன்னு சொல்வார்கள். தொல் சஞ்சின்னு சொன்னா, இந்த தொல்னு சொல்லுதான் முதலாவது பிறந்த நாள் கொண்டாடப்படுறதான பாட்டி, அந்த பாட்டிக்கு தான் சொல்றது சஞ்சின்னு சொல்லி. எனவே தொல் சஞ்சின்னு சொன்னா முதலாவது பிறந்த நாள். இந்த முதலாவது பிறந்த நாள் வந்து நம்முடைய நாடுல மாதிரி கொரியாவில் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த முதலாவது பிறந்த நாளுக்கு பொதுவா ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து என்ன சரி தங்கத்தால செய்யப்பட்ட மோதிரம், செயின் அந்த மாதிரி கிஃப்டா கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி பணம், காசு வந்து ஹியோங்கும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கு ஹியோங்கும். இந்த ஹியோங்கும் வந்து பரிசாக கொடுப்பாங்க. அதே போல குழந்தைக்கு தேவையான உடுப்பு, ஆடை வகைகள் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதே போல இந்த தொல் சஞ்சின்னு சொல்றதான இந்த பாட்டி நேரத்துல செய்யப்படுகிறதான ஒரு ஹெங்சா இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. அந்த நிகழ்ச்சி என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம நாட்டுல செய்யறதை நான் பார்த்துருக்கிறேன். என்ன செய்வாங்கன்னு சொன்னா, குழந்தைய வச்சு குழந்தைக்கு முன்னுக்கு விளையாட்டு பொருட்கள், புத்தக கொப்பி, அந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து வைப்பாங்க. நூல், இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து முன்னுக்கு வைப்பாங்க. பேனை, பென்சில், புத்தகம், இந்த மாதிரி. குழந்தை போயிட்டு எந்த பொருளை தொடுதோ அந்த பொருளை தொட்ட பிறகு அந்த வச்சு அந்த குழந்தையின் எதிர்காலத்தை வந்து சும்மா ஒரு
மதிப்பீடு செய்வாங்க. உண்மைக்கும் அப்படித்தான் கட்டாயம் செய்யும் இல்லாட்டி செய்வாங்கன்னு சொல்லி இல்லை. ஆனால் எப்படின்னு சொன்னால் இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பீடு செய்வாங்க. உதாரணத்துக்கு ஒரு மைக் இருக்குது, நூல் இருக்கும், புக் இருக்கும், பேனாய் பென்சில் அதே மாதிரி சில பொருட்களை வைப்பாங்க. வச்சு உதாரணத்துக்கு ஒரு மைக்கை பிடிச்சிச்சின்னு சொன்னால் அந்த குழந்தை இந்த குழந்தை வந்து எதிர்காலத்தில் ஒரு நடிகராக இல்லாட்டி ஒரு நடிகையாக இல்லாட்டி ஒரு பாடகியாக அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரசித்தி வாய்ந்த நபராக மாறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பீடு செய்வாங்க. அதே போல ஒரு நூல் இருந்துச்சு, அந்த நூலை தொட்டுச்சுன்னு சொன்னா இந்த குழந்தை வந்து நீடிய நாட்கள் உயிர் வாழும் அப்படின்னு சொன்னா அவங்களோட ஆயுள் காலம் கூடுனது அந்த மாதிரி ஒரு மதிப்பீடு செய்வாங்க. அதே போல கொப்பி புத்தகம் இல்லாட்டி என்ன சரி பேனை பென்சில் அந்த மாதிரியான சில பொருட்களை வச்சு அதை வந்து தொட்டுச்சுன்னு சொன்னா இந்த குழந்தை வந்து நல்ல கல்வி ஆர்வம் கொண்ட குழந்தை. அந்த மாதிரியான சில மதிப்பீடுகளை செய்கிறது வழக்கம் இந்த கொரியாவில். இது எல்லாமே வந்து இந்த தொல்சஞ்சி சொல்றதான இந்த முதலாவது நிறைவு பிறந்த நாள், முதலாம் ஆண்டு நிறைவு பிறந்த நாள், முதலாவது வயது, அந்த வயதுல வந்து நாங்கள் வந்து நாயின்னு சொல்லுவோம். அந்த முதலாவது பிறந்த நாளுக்கு தான் கொண்டாடுற முறை தான் சொல்வது இல்லாட்டி தொல்சஞ்சி. அதுக்கு பிறகு பாருங்க சொங்னியான். சொங்னியான் சொன்னா கொரியாவில் 20 வயதுக்கு பிறகு கொண்டாடப்படுறதான ஒரு பிறந்த நாள். 20ல இருந்து சில பேர் 20ல கொண்டாடலாம், சில பேர் 21ல கொண்டாடலாம். நம்ம நாட்டில் நிறைய பேர் 21ல கொண்டாடுறது வழக்கம், சில பேர் 18 வயதுல கொண்டாடுறது வழக்கம். இந்த 20 வயதுன்னு சொல்றது என்னன்னு சொன்னா கொரியாவை பொறுத்த வரையில பெற்றோரின் பாதுகாவல இருந்து விடுபடுற மாதிரி அவங்க வந்து தனியா அவங்களுக்கான ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், தனியான ஒரு பிசினஸ் ஓபன் பண்ணலாம். எனவே இண்டிபெண்ட் ஆகுறதான ஒரு வருடமாக இல்லாட்டி ஒரு பிறந்த நாள் தான் இதை கருதுறாங்க. எனவே இது வந்து ரொம்பவும் முக்கியம். ஏன்னு சொன்னா சின்ன வயசுல இருந்து அவங்களுக்குன்னு சொந்தமான கார்டு, கிரெடிட் கார்டு இருக்காது, அவங்களுக்குன்னு சொந்தமான ஐடென்டிட்டி இருக்காது, அவங்களுக்குன்னு சொந்தமான பேங்க் அக்கௌண்ட் இருக்காது, அவங்களுக்கு சொந்தமா பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண இயலாது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்காது. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாமே வந்து அம்மா இல்லாட்டி அப்பாவுக்கு கீழாக வந்து டிபெண்ட் ஆகி வாழ்றதான வாழ்க்கை. ஆனால் 20 வயதுக்கு பிறகு இங்க வந்து தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல தனியாக அவங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரியான இண்டிபெண்ட் ஆகுறதான இந்த முறை தான் இந்த 20 வயதுக்கு பிறகு எல்லா நாட்டிலையும் பொதுவானது. சில நாடுகளில் 18 வயதுல செய்வாங்க, 19 செய்வாங்க. அதே போல கொரியாவில் 20 வயதுக்கு பிறகு கொண்டாடப்படுறதான இந்த பிறந்த நாள் சொங்னியன் சொல்லி சொல்லுவாங்க. சொங்னியன் சொன்னா அவர் என்னது வாலிபராக மாறுகிறார், அதுக்கு தான் அந்த பிறந்த நாள். அதே போல அதுக்கு பிறகு கொண்டாடப்படுறதான ஒரு முக்கியமான பிறந்த நாள் தான் இது ஹங்காப் இல்லாட்டி ஹேகாப். இதுமே வந்து அந்த காலத்துல குளிர்காலம் இல்லாட்டி கஷ்ட காலத்துல வந்து இத்தனை வயது மட்டும் வாழ்றது குறைவு. கொரியாவில் வந்து 60 வயதுக்கு மேல வாழ்றது குறைவு அந்த காலத்துல, பழைய காலத்துல. ஆனால் இப்பொழுது வந்து 100 வயதுக்கும் மேல வாழ்கிற மக்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க கொரியாவில். ஆனால் அந்த காலத்துல வந்து கஷ்டம் நிறைய இருந்துச்சு, கொரியாவிலையுமே வந்து வறுமை இருந்துச்சு. எனவே அதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாம இளம் வயதில் மரணித்த நபர்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க. எனவே இந்த 60வது பிறந்த நாள் அந்த காலத்துல வந்து ஒருவர் 60 வருடங்கள் வந்து தப்பிச்சு இல்லாட்டி நன்றாக வாழ்ந்து வந்துட்டான்னு சொன்னா அவருக்காக கட்டாயம் கொண்டாடப்படுறதான இந்த 60வது பிறந்த நாள் தான் இது. இதுக்கு இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு, ஹேகாப்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஹங்கப் தான் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறதான வார்த்தை. எனவே 60 வயதில் கொண்டாடப்படுவது ஹங்கப். இதை வந்து ஞாபகம் வைத்துக்கோங்க. அதே போல அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து சில்சூன் இருக்குது, பல்சூன் இருக்குது. சில்லுன்னு சொல்வது 7, பல்லுன்னு சொல்வது 8. எனவே சில்சூன் சொல்வது 70 வயதில் கொண்டாடப்படுறதான பிறந்த நாள், பல்சூன் சொல்வது 80 வயதில் கொண்டாடப்படுறதான பிறந்த நாள். அதே போல கூ சொல்றது 9, பெக்னு சொல்றது 100. இந்த கூசுன்னு சொல்றது 90 வயது, பெக்சூன்னு சொல்றது 100 வயது. எனவே இந்த 90 வயது 100 வயது 70 80 இதுக்கு பிற்பாடு இந்த 10 வருட காலப்பகுதிகள் இடைவெளியில இந்த பிறந்த நாளை வந்து கொரியாவில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுறது வழக்கம். இந்த 60க்கு பிறகு வந்து நம்மளோட சீனியர்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்மளோட குடும்பத்தில் தானே இந்த மாதிரி வயது முதிர்ந்தவங்களுக்கு வந்து இந்த மதிப்பை கொடுத்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஹெங்கும்னு சொல்றதான காசு வந்து அவங்களுக்கு பரிசாக கொடுப்பாங்க. அதே போல கேக்குக்கு தான் கேக்குன்னு சொல்லி கொரிய மொழி சொல்றாங்க. அதையும் வந்து
சாப்பிடுவாங்க. கட்டாயமாக இந்த மியோக்குக்குன்னு சொல்றதான இந்த சூப், சீவீட்னு சொல்றதான இந்த கடல் பாசியில செய்யப்படுறதான இந்த சூப் வந்து இந்த எல்லா பிறந்த நாளுக்குமே வந்து கட்டாயம் கொரியாவில் செய்யப்படுகிறதான ஒரு உணவு. எங்க நாட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா பிறந்த நாளுக்குன்னு சொல்றத செய்யறதான பிறந்த நாள்ல வந்து செய்யறதான தனியான சாப்பாடு ஒன்று என்னை பொறுத்தவரையில சாப்பிட்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. நாங்கள் வந்து பிறந்த நாள்லாம் என்னது மெயினாக கேக் தான் செய்வோம், இல்லாட்டி வாங்கிட்டு வந்து வெட்டுவோம். ஆனால் கொரியாவில் வந்து இந்த கேக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் மியோக்குக் வந்து தவறாமல் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து பிறந்த நாளுக்காக செய்யப்படுகிறதான ஒரு கடல் பாசியில் செய்யப்படுகிறதான ஒரு சூப். இதை வந்து கட்டாயம் செய்வாங்க. எனவே இந்த பிறந்த நாள் வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரை கொண்டாடப்படுறதான பிறந்த நாள் பிரதானமான பிறந்த நாள் வகைகள். இதுவுமே வந்து உங்களுக்கு கொரியன் மொழி மற்றும் கலாச்சாரம் சொல்றதான இந்த கொரியாவுக்கு வந்தாலுமே வந்து நீங்க KIIPன்னு சொல்றதான இந்த ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அந்த விசாவை வந்து மாற்றுறதுக்கு தேவைப்படுகிறதான அந்த ப்ரோக்ராம், அதுக்குமே வந்து இது உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். அதே போல் கொரியன் நீங்கள் EPS டொபிக் சொல்கிறதான இந்த கொரியாவில் வந்து வேலை செய்வதற்கு தேவையான ஒரு எக்ஸாம் இருக்குது. அது செய்கிறவங்களாக இருந்தாலுமே வந்து இது கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். எனவே இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய ஒரு தகவலை உங்களுக்கு கொண்டு தந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் இதுலேருந்து ஏதாவது ஒரு புதிய தகவலை கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பற்றி நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது போல் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் வந்து நீங்கள் கொடுங்க. இது போல் இன்னும் ஒரு கொரியன் கலாச்சாரத்துடன் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு புதிய தகவல்களுடன் உங்களை மீண்டும் விரைவில் சந்திக்கிறேன்.